Dear students, we welcome the Honorable Governor for the inauguration of the photo exhibition on the solemn occasion of Partition Hall's remembrance. ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க பக்கத்துல வாங்க சார் அவங்கள விடுங்க சார் பக்கத்துல வாங்க சார் இந்த பக்கம் ஒரு பெண் விடுங்க We humbly request the Honorable Governor to inaugurate the photo exhibition on the solemn occasion of the Partition Horrors Remembrance Day. We request the Honorable Governor to release the video on the Partition Horrors Remembrance Day created by the Central Bureau of Communication. பிரிவினையின் கொடூரமான வழிகளை மறக்கவே முடியாது. இரக்கமற்ற விழிப்புணர்வாலும் வன்முறையாலும் நமது மக்களின் போராட்டங்களையும் தியாகங்களையும் நினைவு கூறும் வகையில் ஆகஸ்ட் 15 இந்நாள் குறித்து கூறுகிறார். இந்தியாவை துண்டாடியது மட்டுமல்லாது நம்பிக்கை சார்ந்த மதத்தின் அடிப்படையிலான தேச பிரிவினை கொடூரங்களின் நினைவு தினம் குறித்த பின்னணியை நாம் விரிவாக காணலாம். 1947 பிப்ரவரி 20 அன்று பிரிட்டிஷ் பிரதமர் கிளெமெண்ட் அட்லி பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதில் அதற்கான நடவடிக்கைகளை லார்ட் மவுண்ட்பேட்டன் மிக விரைவாக மேற்கொண்டார். 1947 ஜூன் 2 அன்று நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கூட்டத்தில் இது தொடர்பான திட்டம் ஏற்கப்பட்டது. அகில இந்திய முஸ்லிம் லீகின் கூட்டத்தில் பிரிவினை கோரும் தீர்மானம் கிட்டத்தட்ட ஒருமனதாக நிறைவேறியது. அதாவது பிரிவினைக்கு ஆதரவாக 300 வாக்குகளும் அதற்கு எதிராக 10 வாக்குகளும் கிடைத்தன. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை ஜின்னா பத்திரிகையாளர்களிடம் அறிவித்தார். எனினும் முஸ்லிம் லீகின் பல தலைவர்கள் பகுதி 1971 அதிகாரத்தை ஒப்படைக்கும் திட்டத்தை அவர் அறிவித்தார். இதனால் பல கேள்விகள் எழுந்தன. மிக முக்கியமாக மக்கள் தொகை பரிமாற்றம் பற்றிய கேள்விகள் எழுப்பப்பட்டன. இதற்கு வைஸ்ராய் மவுண்ட்பேட்டன் பதில் கூறுகையில், தனிப்பட்ட வகையில் இதை மகிழ்ச்சியின் விளைவாக 1,30,00,000 அதிகமான மக்கள் இடமாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 1900 மற்ற குழுக்களின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு இருப்பை ஒழிக்கவும் முயன்றது. பல நூற்றாண்டுகளாக அதே சமுதாயங்கள் கூடி வாழ்ந்த அதே அவர்களை கொல்ல முயற்சித்தனர். இந்திய அரசு 33,000 பெண்கள் கடத்தப்பட்டதாக அறிவித்தது. பாகிஸ்தான் அரசு 50,000 பெண்கள் கடத்தப்பட்டதாக மதிப்பிட்டது. பிரிவினையின் போது இந்துக்களும் சீக்கியர்களும் அனுபவித்த துயரங்கள் அவர்கள் இந்தியாவில் குடியேறிய நீண்ட காலத்திற்கு பிறகும் அவர்களின் நினைவுகளில் நீங்காமல் நீடித்தன. பிரிவினைக்கு பின்னர் துணைக்கண்டத்தில் உள்ள பல லட்சக்கணக்கானவர்களின் நிலைமை மோசமாகவும் நிச்சயமற்றதாகவும் இருந்தது. சில குடும்பங்கள் தங்கள் உறவினர்கள் கொல்லப்பட்டதை கண்டனர். மற்றவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமல் தொடர்ந்து கவலையுடன் வாழ்ந்தனர். மக்கள் உதவி கேட்டு அரசுக்கு கடிதங்களை எழுதினர். இருப்பினும் மனிதாபிமான நெருக்கடியை சமாளிக்க அரசு போராடியதால் பெரும்பாலான கடிதங்களுக்கு பதிலளிக்கப்படவில்லை. இருந்தபோதிலும் காணாமல் போன தமது உறவினர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் மக்கள் சுமந்து கொண்டே வாழ்ந்தனர். பிரிவினையின் கொடூரத்தில் தங்கள் வாழ்வை இழந்து இடப்பெயர்வால் ஏற்பட்ட வலியை அனுபவித்த பல லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு
அப்படி போயிடு. கொஞ்சம் இப்படி வந்துரு. You do.